السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. நமது ஐக்கிய ஜமாத் தரவை சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிற நிகழ்வுகளில் இந்த குடியரசு தின விழா கொடியேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய மிக முக்கியமான தினத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக விழா எடுக்கப்படுகிற ஒரு தினம்தான் இந்த குடியரசு தினம். இதை பற்றிய வரலாறுகள், சுதந்திரத்தை பற்றிய வரலாறுகள், குடியரசுக்கு பின்னால் ஏற்பட்ட நாட்டின் தந்தை தேசப்பிதா காந்திஜி அவர்களுடைய படுகொலை, இந்தியா தற்போது சந்தித்து வருகிற சூழல், இனி இஸ்லாமியர்கள் முன்னெடுக்க வேண்டிய காரியங்கள், இவை அனைத்தையும் சிறப்பாக கொடியேற்றி உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் நமது ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் ஷரீஃப் ஹாஜியார் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, குடியரசு தினம் 1950 முதல் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு 76வது விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. குடியரசு தினத்தினுடைய பின்னணி மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சமத்துவம், நீதி, இதுதான் இதனுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கிறது. அது குறித்து தான் கேள்வி எழுகிறது. தலைவர் அவர்கள் சொன்னதை போல அப்படித்தான் இருக்கிறதா என்கிற கேள்வியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கணித்துக்குரியவர்களை 2023 அமெரிக்காவினுடைய ஒரு வேர்ல்டு ரிப்போர்ட்டிங் பத்திரிக்கை ஒன்று ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியான சிறந்த நாடுகளுடைய பட்டியலை வெளியிடும். அப்படி பட்டியலை வெளியிடுவதற்கு முன்பு 89 நாடுகளை தேர்வு செய்து இதில் எந்த நாடு எந்த வரிசையில் தர வரிசையில் இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது 2023 இந்தியா 30வது இடத்துல இருந்தது. கடந்த வருடம் ஏற்பட்ட அந்த ஆய்வில் 33வது இடத்திற்கு வந்திருக்கிறது. 3 தரவரிசை பின்னோக்கி நகர்ந்திருக்கிறது. உலகத்திலே மக்கள் வாழ்வதற்கு சிறந்த நாடுடைய முதல் இடத்தை சுவிட்சர்லாந்தும், 2வது இடத்தை ஜப்பானும், 3வது இடத்தை அமெரிக்காவும், 4வது இடத்தை கனடாவும், 5வது இடத்தை ஆஸ்திரேலியாவும், 17வது இடத்திலே துபாயும் அதை சார்ந்த நாடுகளும், 25வது இடத்திலே கத்தார் நாடும் முன்னிலையில் இருக்கிறது. இந்த முன்னால் இருக்கிற 25 நாடும் இதுல முக்கியமாக இருக்கக்கூடிய நாடுகள் சொன்னா, உலகத்திற்கு கலாச்சாரத்தை ஆதிக்கம் செலுத்துகிற ஐரோப்பிய கண்ட்ரிகள் தான் இந்த 25 நாளில் அதிகமாக இருக்கிறது. ஆசிய கண்ட்ரிகளை பொறுத்த வரைக்கும் 1-2 நாடுகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் 1-2 இடம்பெற்றிருக்கிறது. இந்திய தேசம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு மக்கள் வாழ்வதற்கு தகுதியான சிறந்த நாடுகளின் பட்டியலில் 33வது இடத்திற்கு பின்னோக்கி நகர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னார், எந்த அடிப்படையில் இந்த தரத்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 10 அம்சங்களை ஒரு தரமாக வைத்து எடுக்கிறார்கள். வாழ்க்கை தரம், கலாச்சாரம், இது போன்ற பல விஷயங்களை முன்வைத்து இந்த மக்கள் வாழ்வதற்கு தகுதியான நாடு, சிறந்த நாடு என்கிற தரவரிசை பட்டியலை அவர்கள் தருகிறார்கள். கணித்திருக்கிற பெருமக்களே, இந்தியா இன்றைக்கு குடியரசை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நிலையிலே
குடியரசினுடைய முக்கியமாக அம்சமாக திகழ்கிற சமத்துவம், நீதி, ஜனநாயகம் இதுவெல்லாம் தலைக்க வேண்டும். இந்திய அரசியல் அமைப்பு மதிக்கப்பட வேண்டும், அது உயர்வடைய வேண்டும். அப்படி உயர்வடைகிற பொழுது இந்தியா வலிமை பெற வேண்டும். இதுதான் இந்த விழாக்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் இந்தியா விரைவிலேயே வலிமை மிக்க நாடுகளில் ஒன்றாக இந்த உலகத்தில் மிளிர்கிற திகழ்கிற பாக்கியத்தையும், இதுபோன்ற விழாக்களை மிக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் சமத்துவத்தோடும் நீதியோடும் அனைத்து சகோதர மக்களோடும் மிக புத்துணர்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு மகிழ்ச்சி மிக்க தருணமாக அல்லாஹ் தஆலா வருங்காலங்களை ஆக்கித் தர வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நிகழ்வாக நமது நகர் இரும்பு கடை பள்ளியினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி ஏ முகமது இப்ராஹிம் சிராஜித் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். قال نبينا صلى الله عليه وسلم حب الوطن من الإيمان. எல்லா புகழும் வல்ல நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியின் கருணையும் நம்முடைய ஆர்வீரி தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீதும் அனைத்து நல்லோர்கள் உத்தமர்கள் சாலிஹீன்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய பெரும் கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. இந்திய குடியரசு தின விழாவினுடைய 76வது கொடியேற்று நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் கணியத்திற்குரிய முகமது ஷரீப் ஆஜியார் அவர்களே, செயலாளர் அக்பர் அலி அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே, இந்த அவையிலே விற்றிருக்கிற உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணையை கொண்டு இந்த இந்திய நாட்டில சுதந்திரத்தை பெற்று அந்த சுதந்திரத்தின் பின்னணியாக மக்களாட்சி என்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் மூத்தோர்களால் முதியோர்களால் பல்வேறு திட்ட அடிப்படையில் மக்களுக்காக ஒரு ஆட்சி அமைப்பு, மக்களாட்சி அமைப்பு என்பதை ஒரு டிராஃப்ட் கமிட்டி அமைத்து B.R. அம்பேத்கர் என்று சொல்லப்படக்கூடிய பீமாராவ் அம்பேத்கர் அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட சபையின் மூலமாக பல்வேறு ஆலோசனைகள், பல்வேறு விதமான முடிவுகளுக்கு பிறகு, பல்வேறு விதமான திருத்தங்களுக்கு பிறகு அமைக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் தான் இன்றைய 76 ஆண்டுகளுக்கு கழிந்து இருக்கிற இந்த நிலையில் கூட இந்திய நாட்டினால், இந்திய மக்களால், இந்திய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமான நாடு, எல்லாரும் சமமான ஒரு தேசம் என்பதை முன்னிறுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களை கொண்டு மக்களுக்கு ஆட்சி செலுத்த வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கங்கள் இன்று குலைக்கப்படுகின்றன. தலைவர் ஷரீப் ஆஜியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல பாராளுமன்றத்தில அந்த ஆட்சி அதிகார குழுவில அந்த அந்த மக்களாட்சி தத்துவத்தை முன்னிறுத்திய அந்த டிராஃப்ட் கமிட்டியில் முக்கிய பங்கு வகித்த பீமாராவ் அம்பேத்கர் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய பெயரை கேட்டாலே எரிச்சல் உழுகின்ற இன்றைய அரசியல் தெரியாத சில ஆளுமைகள் இருக்கிற காரணத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மக்களுக்காக நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த அரசியல்வாதிகள் கூட இன்று பல்வேறு விதமான சொத்துக்களை சேகரித்து தன்னகத்தை வைத்துக் கொண்டு இன்று அம்போ என்று விட்டு போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுடைய தலைவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாய் திகழ்ந்தவர்கள் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைய ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களால் கூட உமருடைய ஆட்சி திகழ வேண்டும் என்கிற அந்த
சொல் அவருடைய வாயிலே இருந்து அறியாமல் வருகிறது என்று சொன்னால் நேர்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அருமையானவர்களே, நம்ம எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு மக்களுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும், மக்களுக்கான தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற முன்னுதாரணத்தை நிலைநாட்டி சென்றவர்கள். இனி யாராலும் இப்படிப்பட்ட நிலையை மேற்கொள்ள முடியாது என்கிற உன்னதமான ஒரு நிலையை விட்டு சென்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையான நல்லவர்களே, இன்றைய ஆட்சி முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேர்தல் நேரம் வந்துவிட்டால் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய சக்தி அவருடைய விரல்களிலே இருக்கிறது. அந்த விரல்கள் தான் ஒரு ஆட்சியாளர்களை தீர்மானிக்கிறது. ஆனால் இன்னைக்கு மக்களும் சரியில்லை, அரசியல்வாதிகளும் சரியில்லை. இன்னைக்கு இலவசங்களுக்கு மாயைக்கு, இலவசங்களுக்கு அடிமைப்பட்டு போகின்ற மக்கள், அவர்கள் கொடுக்கின்ற பணங்களுக்கு அடிமைப்பட்டு போகின்ற மக்கள், யார் அதிகமான பணம் கொடுக்கிறார்களோ அவர்களை சார்ந்து அந்த விரலை பயன்படுத்துகிற மக்கள் இருக்கிற நேரத்தில் அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருப்பார்கள். சகோதரர்களை, இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஒரு அரசியல் தலைவர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு கோஷங்கள் போடுவதற்கும் அவரை வாழ்த்துவதற்கும் எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்தி, அவர் என்னவோ காணக்கூடாத பொருளை கண்டதை போல இன்று மக்கள் நடத்துகின்ற இந்த நிலை மாற வேண்டும். மக்களாட்சி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாய் திகழ்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இரவில் தனிமையாக வலம் வருவார்கள். மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது, மக்கள் சுகமாகத்தான் வாழ்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக புறப்பட்டு போவாங்க. அப்படி புறப்பட்டு போற நேரத்தில் மதினாவுக்கு வெளியே போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு டென்ட் அடிக்கப்பட்டு அங்கே ஒரு பெண்மணி வெறுமனே சட்டையில் துணியை சுடுதண்ணீரை காய்ச்சி கொண்டிருக்கிறார். அருகிலே சென்ற உமர் என்னம்மா விஷயம் என்று கேட்கிறார். அந்த குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்றன, விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த அம்மையாரிடத்தில் இந்த தலைவர் ஹலீஃபா கேட்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் உணவுப் பொருள்கள் ஒன்றுமே கிடையாது, வெறுமனே சமரிப்பதை போன்று பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறேன். நான் செய்கின்ற இந்த பாசாங்கை பார்த்து விளையாடி களைத்து போய் என் குழந்தைகள் உறங்கி விடுவார்கள் என்கிற நப்பாசையில இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, ஏன் இந்த நிலை என்று சொன்ன பொழுது, இங்கே யாருக்கும் அக்கறை இல்லை, இங்கே ஆட்சியாளராக இருக்கிற உமருக்கும் இந்த நிலை தெரியவில்லை என்று ஆதங்கமாக சொல்கிறார். அமர்த்தி விட்டு அந்த அம்மாவை கொஞ்சம் சாந்தப்படுத்தி விட்டு கஜானாவை நோக்கி புறப்படுகிறார் ஹலீஃபா. கிட்டத்தட்ட 3 மைல்கள் கடந்து சென்று கஜானாவினுடைய உதவியாளரிடத்தில் நிறைய பொருட்களை எடுத்து வை என்று சொல்கிறார்கள். தூக்க முடியாமல் திணறி தூக்குகிற நேரத்தில் அந்த உதவியாளர், நீங்கள் ஏன் ஹலீஃபா சிரமப்பட வேண்டும், நான் இருக்கிறேனே உதவியாளர், தூக்கி வருகிறேன் என்ற பொழுது, என்னுடைய பாவச்சுமையை நீ தூக்குவாயா? வேண்டாம் வேண்டாம், நானே தூக்கி செல்கிறேன் என்று கஷ்டப்பட்டு 3 கிலோமீட்டர் 3 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த டென்ட் அடித்து தங்கி இருக்கிற அந்த பெண்மணியை நோக்கி சென்று அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுத்து அதை சமைத்து அந்த குழந்தைகள் விளையாடி சந்தோஷப்படுவதை பார்த்து விட்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறார், ஆட்சியாளராக இருப்பதற்கு உமரை விட நீங்கள் தான் தகுதியானவர் என்று சொல்கின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆட்சியாளருக்கு உங்களுடைய கஷ்டம் எப்படி அம்மா தெரியும் என்று சொன்ன நேரத்தில், அந்த எங்களுடைய கஷ்டம் தெரியாத ஆட்சியாளர் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சகோதரர்களை, இன்னைக்கு நாட்டுடைய நிலைமைகளை நினைத்து பார்க்கிறோம். மக்களுக்கு எந்த விதமான வகையில் எந்த வகையிலும் அவர்கள் பலன் பெறாத ஒரு ஆட்சியாளர்கள் தங்களை சீரமைத்துக் கொள்கிற, தங்களுடைய வாழ்வை சீராக்கிக் கொள்கிற, தங்களை சார்ந்தவர்களை உருவாக்கி கொள்கிற ஒரு ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கடந்து வரலாற்று திரிபுகளை, வரலாற்று யார் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களோ, இந்திய சுதந்திரம் அடைந்து சிறந்த ஒரு நாடாக பரிமாணிக்க வேண்டும் என்கிற அந்த கஷ்டத்தில் பல்வேறு தியாகங்களை செய்தார்களோ, அவர்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு வரலாறுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இன்று ஆட்சி பொறுப்பில, அதிகார பொறுப்பில கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த வெறிகொண்டு அடைகின்ற அந்த காலகட்டத்தில் நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய சுதந்திர வரலாறை படிக்க வேண்டும். இந்த குடியரசு என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிவது மட்டுமல்ல, நாம் சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியது இஸ்லாமியருடைய பொறுப்பாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த போன்ற நாட்கள் கூட அது இல்லாமல் ஆகிவிடும். இது போன்ற நிலைகள் கூட அது நமக்கு இல்லாமல் போய் என்ன சொன்னா, இது மறைந்து இதெல்லாம் நாமெல்லாம் தேச துரோகிகளாக, அந்நிய சக்திகளாக மாறி போவோம். இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் எல்லாம், இந்த நாட்டுக்காக வேண்டி போராடியவர்கள் எல்லாம், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி நமக்கு நாமே பேசிக்கொள்ள வேண்டிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற அவலத்தோடு நான் சொல்கிறேன்.
பிறரால் சொல்லப்பட்ட நிலைகள் மாறி இஸ்லாமியர்களுடைய பெரும் பங்களிப்பு இருக்கிறது என்பதை என்ற நிலையெல்லாம் இன்று மாறி நமக்கு நான் தான் பாடுபட்டேன் என்று சொல்லக்கூடிய அவல நிலை இருக்கிறது. இந்த நிலை கூட தேய்ந்து போய்விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கும் இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரங்களிலும் பங்கு வருகின்ற நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உருவாக்கி தந்தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சிறப்புரை நிகழ்த்த நமது காட்டூர் பள்ளியுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபில் எஸ் முகமது இலியாஸ் வாக்கவி அவர்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நிலம் பெருமானார் நம் இருந்தும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரது உம்மத்தினர்கள் அத்துணை நபர்களின் மீதும் வல்லோனின் வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த 76ஆம் ஆண்டு இந்திய நாட்டினுடைய குடியரசு தின நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, மேட்டுப்பாளையம் நகர அனைத்து பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இந்த சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இந்திய நாட்டினுடைய மூவர்ண கொடியை ஏற்றி தன்னுடைய தலைமை உரையை மிகச் சிறப்பானதொரு சிறப்புரையாக நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இன்னும் ஐக்கிய ஜமாத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களே, ஆலிம் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக இந்த நாட்டினுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சியுற்றவனாக குடியரசு குறித்து ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பொதுவாக நம்முடைய மக்களிடத்திலே பொதுவான இந்திய நாட்டை குறித்தும் பல்வேறு நாட்டில் நடக்கின்ற பல தகவல்களை குறித்தும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வங்களும் குறைவாகத்தான் இருக்கின்றது. நாட்டிலே என்ன நடக்கின்றது என்பதை தெரியாமல் நம்மில் 70% பேர் அப்படித்தான் இருக்கின்றோம். நாட்டிலே என்ன நிலை நடக்கின்றது, ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வியாபாரம் என்று அந்த வழியிலேயே பயணித்துக் கொண்டிருப்பதால் நாட்டினுடைய நிலைகளை குறித்து ஆராய்வதற்கும் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்கும் கூட மக்கள் ஆசைப்படுவதில்லை. அதுபோன்றுதான் குடியரசு தினம் என்பதும் கூட நிறைய மக்களுக்கு அது குறித்த தகவல்கள் இன்னும் தெரிவதில்லை. இன்னும் நம்முடைய பல நபர்களுக்கு இன்றைய குடியரசு தினமா என்பதும் கூட
ஏதோ இந்த கூட்டங்கள் வைப்பதினாலும் கொடியேற்றப்படுவதனாலும் மாத்திரமே அறிந்து கொள்ளுகின்றார்களே தவிர இது குறித்த ஒரு அக்கறையோ அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய சூழ்நிலை, அவ்வப்போது நடக்கின்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்வது ஒரு முஸ்லிமினுடைய கடமை. இந்த நாட்டில் என்ன நடக்கின்றது, எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்ற அந்த நிலைமையை அறிந்து கொள்வது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கமாக இருந்தது. அப்படி இன்றைய தினத்தில் 76வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் குடியரசு தினம் என்பது நம்முடைய முன்னோர்களால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் நாம் சொல்ல முடியும். சுதந்திரம் பெற்றுவிடுவது என்பது விஷயம் அல்ல. சுதந்திரத்துக்கு பின்பு ஒரு நாடு குடியரசாக இருப்பது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். குடியரசு என்றால் என்ன? நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குடியரசு நாடு என்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். மக்களுக்காக, மக்களால், மக்களுடைய அரசே குடியரசு என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குடியரசுக்கு இந்த உலகத்திலே பல்வேறு தலைவர்கள் பல விளக்கங்களை சொன்னார்கள். அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரதமர் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன அந்த விளக்கம் இன்று வரைக்கும் வரலாறுகளிலே மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. ஆஃப் த பீப்பிள், பை த பீப்பிள், ஃபார் த பீப்பிள். மக்களுக்காக, மக்களால், மக்களுடைய அரசே குடியரசு என்பதை சொன்னான் ஆப்ரஹாம் லிங்கன். அதுதான் இன்றைக்கு உலகத்தில் புகழ்பெற்ற குடியரசினுடைய விளக்கமாக இருக்கின்றது. அன்பான பெருமக்களே, இந்த குடியரசை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கின்றது. இஸ்லாமிய தலைமைத்துவம் என்பது குடியரசின் அடிப்படையில் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவர்கள் தான். இஸ்லாமும் அதை அங்கீகரிக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்பு ஹலீஃபாக்களை குடியரசு அமைப்பில் தான் சஹாபாக்கள் தங்களுடைய அமீர்களை தேர்வு செய்தார்கள். இந்த நாட்டிலே எப்படி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதுபோன்ற தலைவரை, ஹலீஃபாக்களை தேர்ந்தெடுக்கின்ற முறையை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கின்றது. ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசுக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற குடியரசுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். இஸ்லாமிய குடியரசு செலக்ஷன் அடிப்படையிலே முடிவெடுக்கப்படுவது. எல்லோரும் ஒன்று கூடி ஒருவரை செலக்ஷன் பண்ணுவார்கள். எல்லோரும் ஒன்று கூடி ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுவார்கள், ஒரு முடிவெடுக்கப்படும். இந்தியாவினுடைய குடியரசு என்பது எலெக்ஷன் அடிப்படையிலே செய்யப்படக்கூடியது. இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான். இஸ்லாம் செலக்ஷனை சொல்லுகின்றது, நம் நாடு எலெக்ஷன் அடிப்படையிலே முடிவெடுக்கப்படுகின்றது. இப்படி குடியரசு என்பதை நம்முடைய மார்க்கமும் அங்கீகரிக்கின்றது. மக்களே தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான வழிமுறை. இந்த நாட்டினுடைய அடிப்படையான விஷயங்கள், இந்த நாட்டிலே நாம் இன்றைக்கு சுதந்திர மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே சில விஷயங்கள் அடிப்படையாக்கப்பட்டது. இந்த நாட்டினுடைய அம்சங்களாக அமைந்தது. ஜனநாயகம் என்ற ஒரு பேர் ஆயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மதச்சார்பின்மை என்ற அடிப்படையிலே இந்த நாடு குடியரசாக்கப்பட்டிருக்கின்றது. என்ன ஜனநாயகம் என்று சொன்னால் என்ன? குடியரசு. மதச்சார்பின்மை என்று சொன்னால் என்ன? நம்முடைய நாட்டை போன்று பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள், பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு மதத்தவர்கள் ஒன்று கூடி வாழுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த உலகத்திலே இந்தியாவை போன்றது ஒரு மிகப்பெரிய நாடு வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது. எனவேதான் குடியரசு என்று சொன்னாலே அதற்கு முதல் முத்தாய் விளைவது இந்திய திருநாடு. இந்த நாட்டிலே எல்லோரும், எல்லா மதத்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவத்தை பேணுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மதச்சார்பற்ற நாடாக எல்லா மதத்தவர்களும் ஒன்று கூடி அவரவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதியின் அடிப்படை. இந்த குடியரசு தினத்திலே நீதி, இந்த நாட்டினுடைய நீதி பாரம்பரியமாக பேசப்படுகின்றது. எல்லா மக்களுக்கும் சம நீதியை வழங்குவது இந்த குடியரசு தினம்தான். இந்த குடியரசு தினத்தில் தான் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே 7 பேர் கொண்ட குழு அரசியல் சாசன சட்டத்தை முன்மொழிந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த குடியரசு தினத்துடைய இந்த நாள் அமல்படுத்தப்பட்ட நாள். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி,
மிகப்பெரிய பணபலம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, அவரை எதிர்த்து அரசாங்கத்திலே கோர்ட்டிலே நாம் ஒரு கேஸ் பதிவு பண்ணுகின்றோம் என்று சொன்னால் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்ற உரிமை இது. ஒருவரை எதிர்த்து நமக்கு மேலாக இருக்கின்ற பணபலத்திலே அதிகார பலத்திலே மேலான இருக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து அவர்களை எதிர்த்து நாம் கோர்ட்டுக்கு போகின்றோம் என்று சொன்னால் ஜனநாயகம் நமக்கு வழங்கி இருக்கின்ற உரிமை அது. அப்படிப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இந்த நாட்டு மக்களினுடைய எதிர்கால நலன் கருதி எந்த மக்களுமே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, கருப்பினவனாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவன் என்று யாரெல்லாம் இந்த மக்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று போராடி மிகப்பெரிய ஒரு சாசன சட்டத்தை நமக்காக உருவாக்கி தந்தார்கள். அந்த சாசன சட்டம் இருப்பதினால்தான் இன்றைக்கு நிம்மதியாக இந்த நாட்டிலே நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நீதி ஏதோ இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய வாசல்கள் கொஞ்சம் அடைக்கப்பட்டாலும் கூட நீதியின் கதவுகள் கொஞ்சம் திறந்துள்ளதற்கு அண்ணல் அம்பேத்கரினுடைய அரசியல் சாசன சட்டம் தான் மிகப்பெரிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நம்முடைய நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை மகத்தான மானுட ஆவணம் என்று பதிவு செய்வார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். இந்த உலகத்திலே நம்முடைய அரசியல் சாசன சட்டம் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலேயும் மிக நீளமான அரசியல் சாசன சட்டம் என்பது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் மாத்திரம்தான். அதே போன்று கைகளாலேயே எழுதப்பட்ட அரசியல் சாசனம் என்பது நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் தான். 2 மொழிகளிலே எழுதினார்கள், ஆங்கிலத்திலேயும் ஹிந்தியிலேயும் தங்களுடைய கரங்களாலேயே பேனாவை கொண்டு எழுதப்பட்ட சட்டம் நம்முடைய அரசியல் சாசன சட்டம். அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் என்ன தெரியுமா? அனைவருக்கும் சமநீதி, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நீதி. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு வந்துவிட்டால், அரசியல் சாசனத்தை நம்பி வந்துவிட்டால் எல்லோருக்கும் சமநீதி. அதே போன்று சம அந்தஸ்து, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சம உரிமையை, சம அந்தஸ்தை பெற்று தந்தது அரசியல் அந்த சாசன சட்டம் மாத்திரமே. அதே போன்று சம சுதந்திரம், எல்லோருக்கும் சம சுதந்திரம். ஒருவர் சுதந்திரத்தை அடிமையாக இருக்கின்றார் என்ற பாகுபாடுகள் எல்லாம் களைந்து எல்லா மக்களுக்கும் சம சுதந்திரத்தை, சகோதரத்துவத்தை போதிப்பது நம்முடைய அரசியல் சாசன சட்டம். இந்த அரசியல் சாசன சட்டம் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் 15ஆம் நாள். அதற்கு அடுத்து 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அமர்ந்து எழுதப்பட்டதுதான் இந்த அரசியல் சாசன சட்டம். சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக இறுதியாக 1947 ஆகஸ்ட் 15க்கு பின்பு ஆகஸ்ட் 26 அரசியல் சாசன சட்டத்தினுடைய வரைவு குழு உருவாக்கப்படுகின்றது. அந்த வரைவு குழுவிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமை பொறுப்பாக வைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு கீழ் 7 நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு உறுப்பினராக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த கண்ணியத்திற்குரிய காகிதம் இழந்தவர்கள் அதனுடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அரசியல் சாசன அந்த குழு 1949 நவம்பர் 26 அன்று, இன்று ஜனவரி 26, நவம்பர் 26 அன்று அம்பேத்கர் அவர்களுடைய அந்த குழு தங்களுடைய அரசியல் சாசன சட்டத்தை முழுமைப்படுத்தி அதனுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடத்திலே, அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடத்திலே ஒப்படைத்தார். நவம்பர் 26 அன்றே. ஆனால் நாடு அன்றைக்கே குடியரசாக அறிவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு 2 மாதங்கள் பொறுங்கள், ஜனவரி 26 நாம் குடியரசு தினமாக ஆக்கிக் கொள்ளலாம். ஏன் ஜனவரி 26? நவம்பர் 26 அரசியல் சாசன சட்டம் தயாரிக்கப்பட்டு விட்டது. ஏன் 2 மாதங்கள் கழித்து ஜனவரி 26 இந்த குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது? அதற்கு மாபெரும் வரலாறு இருக்கின்றது. 1930களிலே மகாத்மா காந்தி அவர்களுடைய
இந்திய தேசிய காங்கிரஸால் 1930 பூர்ண ஸ்வராஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரகடனம் நாட்டு மக்களுக்கு சொல்லப்படுகின்றது. முழு சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்ற அந்த பிரகடனத்தை மகாத்மா காந்தி அவர்கள் 1930 சொன்னார்கள். முழு சுதந்திரம் எங்களுக்கு ஜனவரி 20 நாம் இன்றைக்கு குடியரசு கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, இன்றைய தினத்தை குறிப்பிட்டு ஜனவரி 26 எங்களுடைய சுதந்திர தினமாக நாங்கள் அறிவிக்கின்றோம். முழு சுதந்திரம் எங்களுக்கு ஜனவரி 26 வேண்டும் என்று முழக்கமிட்ட அந்த தீர்மானத்தை இட்டார்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ். ஆனால் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வழங்கப்பட்டு விட்டது. சரி, மகாத்மா காந்தி அவர்கள் அறிவித்த இந்த ஜனவரி 26க்கு ஏதாவது ஒரு சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த அரசியல் சாசன சட்டம் நவம்பர் 26 முடிவெடுக்கப்பட்டாலும் கூட மகாத்மா அறிவித்த சுதந்திரமான ஜனவரி 26 நாம் குடியரசு தினமாக ஆக்கிக் கொள்வோம் என்பதாக தலைவர்களால் முடிவெடுக்கப்பட்டு இந்த ஜனவரி 26 அரசியல் சாசன அந்த சட்டம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டு குடியரசு தினமாக இது ஆனது. எனவே இந்த நாள் என்பது மகாத்மா கண்ட சுதந்திர கனவினுடைய ஒரு நாள் என்பதை இந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அந்த முழு சுதந்திரத்தை அவர்கள் இன்றைய நாளிலே ஆசைப்பட்டார்கள். அந்த நாள் குடியரசு தினமாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் ஒவ்வொரு நவம்பர் 26 அன்று அரசியல் சட்ட தினம் என்பதாக ஒரு தினம் கொண்டாடப்படுகின்றது. நவம்பர் 26 அரசியல் சட்ட தினம் என்று கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டு இந்த நாட்டிலே 76வது இந்த குடியரசை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியல் சாசன சட்டத்திலே 22 பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். 12 அட்டவணைகள் இருக்கின்றது. 465 உட்பிரிவுகளிலே இந்த அரசியல் சாசன சட்டம் இருக்கின்றது. இதற்கு அடுத்து இந்த தினத்திலே என்ன நிகழ்வுகளை அரசாங்கம் செய்கின்றது? நாம் செய்திகளிலே பார்ப்போம் சில விஷயங்களை. இந்த தினத்திலே என்ன நிகழ்வு நாட்டிலே நடக்கின்றது? நாட்டிலே இன்றைக்கு குடியரசு தலைவர் டெல்லியினுடைய ராஜ்பாத்திலே கொடியேற்றுகின்றார். சுதந்திர தினத்திலே பிரதமர் கொடியேற்றுவார் செங்கோட்டையிலே. இன்றைய தினத்திலே குடியரசுத் தலைவர் டெல்லியினுடைய ராஜ்பாத்திலே கொடியேற்றுகின்றார். தமிழகத்தை பொறுத்தவரை சுதந்திர தினத்திலே முதல்வர் அவர்கள் கொடியேற்றுவார்கள். குடியரசு தினத்திலே ஆளுநர் அவர்கள் கொடியேற்றுவார்கள். அதே போன்று இந்த நாளிலே என்ன நடக்கின்றது? இந்த நாட்டிலே முதல் குடியரசு தினத்திலே கொடியேற்றியவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் யார்? பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு நிறைய மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வரலாறுகள் தெரிவதில்லை. நம்முடைய நாட்டினுடைய தலைவர்கள் யார், முதல் பிரதமர் யார், முதல் குடியரசுத் தலைவர் யார் என்பதே தெரியாமல் இருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர தினத்திலே கொடியேற்றினார்கள். குடியரசிலே ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முதல் குடியரசுத் தலைவராக அவர்கள் கொடியேற்றிய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த நாளிலே முப்படைகளினுடைய அணிவகுப்பு டெல்லியிலே நடக்கின்றது. முப்படைகளினுடைய அணிவகுப்பு சாதாரணமான அணிவகுப்பு அல்ல. இந்த அணிவகுப்பை இன்றைக்கு நிகழ்த்துவதற்கு முன்பாக முப்படைகள் சுமார் 600 மணி நேரங்கள் அதற்குண்டான ஒத்திகையை பார்ப்பார்கள். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு இருந்தே 600 மணி நேர ஒத்திகைக்கு பின்புதான் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய முன்னிலையிலே அந்த அணிவகுப்புகள் நடக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு குடியரசுக்கும் ஒரு சிறப்பு விருந்தினர் வெளிநாட்டினுடைய ஏதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ அல்லது ஒரு நாட்டினுடைய அதிபரோ நம்முடைய நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுவார்கள். அப்படி நம்முடைய நாட்டினுடைய முதல் குடியரசு 1950 முதல் குடியரசுக்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் இந்தோனேசியாவினுடைய அதிபர் சுகர்னோ என்று சொல்லப்படக்கூடிய இந்தோனேசிய அதிபர். அதே போன்று இன்றைய வருடம் 2026 இன்றைய தினத்திலே இன்றைய வருடத்தினுடைய சிறப்பு விருந்தினராக அதே இந்தோனேசியாவினுடைய அதிபரான ஜனாதிபதியாக பிரபோவோ சுபியாண்டோ என்பவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டார். அவர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக டெல்லியிலே அவர் குடியரசுத் தலைவரினுடைய அந்த அணிவகுப்பினுடைய தலைமையிலே அவர் அந்த வெளிநாட்டினுடைய அந்த தலைவரின் முன் இந்த அணிவகுப்புகள் நடைபெறுகின்றது. இப்படி சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள்.
அதே போன்று இந்த நாளிலே ஒரு கருப்பொருள் உருவாக்கப்படுகின்றது. குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு நாட்டுக்கு இந்த அடுத்த வருடம் இந்த கருப்பொருள், இதன் அடிப்படையிலே நம் நாடு அடுத்த வருடம் முழுவதும் செயல்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகின்றது. அதன்படி இந்த ஆண்டு, இந்த 2026 குடியரசுத் தலைவர் நேற்றைய இரவு அவருடைய உரையிலே திரௌபதி முர்மு அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் சொர்ணம் பாரத், தங்க இந்தியா என்பதாக இந்த நாளினுடைய கருப்பொருளாக அறிவித்திருக்கின்றார்கள். தங்க இந்தியா என்பதாக. அதே போன்று விராசத் और விகாஸ், பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு என்பதாக குறிப்பிட்டார். இதன் அடிப்படையிலே நம்முடைய பாரம்பரியங்களை மேம்படுத்த வேண்டும், கலாச்சாரங்களை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாளினுடைய குடியரசு தினத்தினுடைய ஒரு கருப்பொருளாக சொல்லி இருக்கின்றார். எந்த கருப்பொருளை இந்த மத்திய அரசாங்கம் சொல்லுகின்றதோ அதன் அடிப்படையிலே இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் ஒரு வாகன ஊர்தியை தயார் செய்வார்கள். அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே டெல்லியிலே ஒவ்வொரு மாநிலமும் ஒரு அந்த அணிவகுப்பிலே ஒரு ஊர்தியை வலம் வர விடுவார்கள். அப்படி ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஊர்தியை அனுப்பி வைப்பது வழக்கம். இப்படி இந்த நாளிலே இவ்வளவு விஷயங்கள் நடக்கின்றது, அணிவகுப்புகள் நடக்கின்றது. வெளிநாட்டினுடைய தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளுகின்றார்கள். இந்த நாளுக்கென்று ஒரு கருப்பொருள் உருவாக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே விருதுகள் வழங்கப்படுகின்றது. குடியரசுத் தலைவர் நாள் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக விருதுகள் வழங்கப்படுகின்றது. மாநில முதல்வர் அவர்களும் விருதுகள் வழங்குகின்றார்கள். இந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் இது போன்ற விருதுகள் இன்றைய தினத்திலே கலை, அறிவியல், சமூக பணியிலே, விளையாட்டுத் துறையிலே, பல்வேறு பொது விஷயங்களிலே மிகச்சிறந்த பங்காற்றியவர்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்த 13 நபர்களுக்கு இந்த பத்ம விருதுகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழகத்தை சார்ந்த 21 காவல் உயர் அதிகாரிகளுக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக குடியரசுத் தலைவரின் கரங்களால் இன்றைக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 13 நபர்களுக்கு பத்ம விருதுகளும் 21 காவல் அதிகாரிகளுக்கு உயர் விருதுகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு மொத்தம் 746 விருதுகள் இன்றைக்கு குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகின்றது. இது இன்றைய தினம் நடைபெறுகின்ற குடியரசு தினத்தன்று ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற விஷயங்கள் இவைகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கின்றேன். குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் இருக்கின்ற ஒரு 2 வேறுபாடுகள் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர தினத்திலே கொடியை ஏற்றப்படும். சுதந்திர தினத்திலே கீழிருந்து கொடியை மேலே ஏற்றப்படும். பிளாக் ஹோஸ்டிங் என்று சொல்லுவார்கள், கொடி ஏற்றுதல். குடியரசு தினத்திலே ஏற்றப்பட்ட கொடியை பறக்க விடப்படும். கீழிருந்து ஏற்ற மாட்டாங்க. குடியரசு தினத்துல கீழிருந்து கொடி ஏற்றக்கூடாது, மேலே ஏற்றி நிக்க வச்சிடணும். கொடி ஏற்றுறவர் அந்த கொடியை பறக்க விட வேண்டும், அவ்வளவுதான். எனவே சுதந்திர தினம் என்பது கொடி ஏற்றுவது. இது சுதந்திர தினம் என்பது கொடி ஏற்றுவது, குடியரசு தினம் என்பது கொடியை பறக்க விடுவது. இந்த வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சுதந்திர தினம் என்றால் மத்தியிலே பிரதமர் கொடியேற்றுவார், மாநிலத்திலே முதல்வர் கொடியேற்றுவார். குடியரசு தினம் என்று சொன்னால் மத்தியிலே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார், மாநிலத்திலே ஆளுநர் கொடியேற்றுவார். அதே போன்று மத்தியிலே சுதந்திர தினத்திலே செங்கோட்டையில் கொடியேற்றப்படும், குடியரசு தினத்திலே ராஜ்பாத்திலே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். இந்த வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கின்றது. இப்படி இந்த குடியரசு தினம் என்பது பல்வேறு விதமான வரலாற்று சிறப்புகளையும் இந்த நாளிலே நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கும் இதனுடைய வரலாறுகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த நாளினுடைய சிறப்பு, மதிப்பு, அரசியல் சாசன சட்டத்தினுடைய உயர்வு, அந்த அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்படுவதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு செலுத்த வேண்டும். வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. அதனுடைய நீதி, அதனுடைய ஜனநாயகம், மதச்சார்பின்மையை அல்லாஹ் இந்த நாட்டிலே பாதுகாத்து எல்லா மக்களும் ஒரு தாய் மக்களாய் அன்போடு சகோதரத்துவத்தோடு வாழுகின்ற, சமய நல்லிணக்கத்தோடு பயணிக்கின்ற ஒரு நல்ல இந்தியாவாக இந்த இந்திய நாட்டை அல்லாஹ் கியாமத் வரை தொடர்ந்து நிலைநிறுத்துவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நன்றியுரை நகர ஐக்கிய ஜமாத்துடைய துணைத் தலைவர் அன்பிற்கினிய ஹாஜி என்.கே. முகமது அவர்கள்
நன்றி உரை நிகழ்த்துவார்கள். இந்தியாவின் வெற்றி இஸ்லாமுடைய கையில் இருக்கிறது. இஸ்லாமிய வெற்றி இஸ்லாமியர்களின் கல்வி கையில் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒற்றுமை மிக மிக அவசியம். ஒற்றுமைக்காக நமது கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒன்றாக இருந்து இந்திய நாட்டுக்காகவும் இஸ்லாமிய முன்னேற்றத்திற்காகவும் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றியை துவங்குகிறேன். இந்த குடியரசு தின விழாவின் தலைமையை ஏற்றி நடத்தி வந்த ஆஜியர் குத்தூஸ் ஹாஜியர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொடுத்த கண்ணியத்திற்கு பேசி மாமன்கள் அனைத்து பள்ளி நிர்வாகிகள் கிராத் போதி கொடுத்த சபுத்தாக்கு பாக்கடே இமாம் தாருல் இஸ்லாம் காட்டூர் கபர் சொல்லியிருந்தார். இஸ்லாமியர்களை கண்ணியப்படுத்தினால் இந்தியா முதலிடத்தில் வரும். கொடியேற்றி உரை நிகழ்த்திய ஹாஜி ஏஜே முகமது ஷரீப் இக்கம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ முகமது இப்ராஹிம் சிராஜி அவர்களுக்கும் நல்ல உரை நிகழ்த்தியிருந்தார். அவர் நமது பிரதமர் நிர்வாகத் திறமையை வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல நிர்வாகத் திறமையை கொண்டு வர உமரவியாவுக்கான அவர்களுடைய நிர்வாகத் திறமையை கடைபிடித்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு சிறப்புரை நிறுத்திய எஸ் முகமது இலியாஸ் பாக்கிவி அவர்கள் தலைமை இமாம் காட்டூர் மோதிரார் பள்ளிவாசல் அவர்களுக்கும் துவா ஓதி கொடுக்க இருக்கின்ற டி கலிபுல்லா பாசில் பாக்கிவி அவர்கள் தலைமை இமாம் பெரிய பள்ளிவாசல் அவர்களுக்கும் அருமையான நிகழ்ச்சி தொகுப்பை வழங்கிய ஜனாப் எஸ் எம் ஐயூப் அவர்கள் துணை செயலாளர் ஐக்கிய ஜமாத் அவர்களுக்கும் ஐக்கிய ஜமாத் பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وامتثال أوامرك واجتناب نواهيك. اللهم ألطف بنا تيسير كل عسير فإن تيسير الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم. இப்பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படும். அதற்கு பிறகு இனிப்புகள் வழங்கப்படும். இந்நிலையில் இன்றைய தினம் பெரிய பள்ளிவாசல் பகுதியில் மரம் நடு விழா நடைபெறும். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा. तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे. गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 जय